ஓணம் சீரீஸோட முதல் ரெசிபி தான் இது. இஞ்சி புளி புளிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நார்த் கேரளா ஸ்டைல் தான் செஞ்சு எடுத்துருக்கிறது. சவுத் கேரளா ஸ்டைலில் செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது அடுத்த நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி ரொம்ப நைஸாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கு. காரத்துக்காக 15 to 20 பச்சை மிளகாய் எடுத்து இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது புளி. 150 கிராம் அளவுக்கு புளி, 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி, அது கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி அதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளி 3 கப் அளவுக்கு அதுவும் அதுக்குள்ளே கலக்கி ஊற்றி இருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, 2 பெரிய அச்சு வெல்லம் சேர்த்து மறுபடியும் கொதிக்க விட்டுருக்கு. வெல்லம் அழுக்கு கல்லில் இருந்துச்சுன்னா துருவி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நீட்டாக இருக்குது, அதனால தான் நான் முழுசாக சேர்த்துருக்கிறது. நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதித்து வற்றி இது கொஞ்சம் திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம இது மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் ஃபுல்லாக கரையணும். இதோட டேஸ்ட்டு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகணும். திக்காக வர ஆரம்பிக்கும் போது லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்தது தான் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூடி கொதிக்க விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டு வந்துட்டு இனிப்பு தான் கொஞ்சம் முன்னாடி நிற்கணும். புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாமே ஈக்குவலாக நிற்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா வெல்லம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆற விட்டுருந்தேன். ஆறினதுக்கப்புறம் இஞ்சி புளி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு அப்படின்னா 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமே கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சு அப்படின்னா 2-3 வாரம் வரைக்கும் கெடாமல் வைக்கலாம்.